Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து candle hacks தான் வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி வந்து பார்க்க போறோம். மொத்தமா 5 candle hacks. அதுவும் எல்லாமே ரொம்ப வைரலான candle hacks தான். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து நார்மல் கேண்டில் இருக்கு இல்லையா, நார்மல் கேண்டிலை வந்து நல்லா மெல்ட் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன சின்ன மோல்டில் வந்து ஊற்றி வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக க்யூட்டாக பர்த்டே கேண்டில்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட மோல்டு வச்சு செஞ்ச கேண்டில் வந்து சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், செம்மையாக வந்திருக்கு. அண்ட் இந்த மோல்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிளே ஹேக்ஸ் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த கிளே கூட வந்த மோல்டு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கிளே ஹேக்ஸ் வீடியோவும் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் மேலே ஐகாட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு, செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் மோல்டு இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து தீம் வச்சு கூட இந்த மாதிரி கேண்டில்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து பலூன் இருக்கு இல்லையா, பலூன் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஃபில் பண்ண பலூனை எடுத்து வேக்ஸை நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பலூனை வந்து மெல்டட் வேக்ஸில் வந்து மெல்டட் வேக்ஸா மெல்டட் கேண்டிலான்னு தெரியல. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, காலையில் விசாரிப்போம். ஓகே, இது ஒன்று. அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கிறாங்க. டிப் பண்ணி எடுத்து அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ஒரு பவுல் மாதிரி ரெடி ஆயிடுது. அது கூடயே வந்து கொஞ்சம் ரோசஸ், அப்புறமா வந்து ஒரு சின்ன சென்டட் கேண்டிலோட வச்சோம் அப்படின்னா அது ஒரு சூப்பரான டெக்காரா அட் த சேம் டைம் கேண்டிலாக ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா சொதப்புதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட பவுல் கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே என்னை போட்டு பாடப்படுத்தி எடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நான் இதை வந்து இன்னும் இது பண்ணல, இந்த தோசை தவாவில் வச்சு இதை மட்டும் பிளெண்ட் பண்ணுவோம்ல, அதை இன்னும் பண்ணலை. அண்ட் இதில் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா லைட்டாக ட்ரை ஆக இந்த இடம்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரையல்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆச்சுல, அந்தந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு மெல்டட் வேக்ஸ் எடுத்து இப்படி பூசி மொழுவி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த கொடூரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்குது. உள்ளே வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மோல்ட் கேண்டில் வச்சு கூட இப்படி வச்சுக்கலாம், அழகாக இருக்குல்ல. நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சென்டட் கேண்டில் கூட வச்சுக்கலாம், நம்ம எந்த கேண்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேக்கு. இதை வந்து ஒரு டெக்காராக வச்சோம் அப்படின்னா நைட் டைமில் மைண்ட் ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்கும். பட் இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, ஒரு கேண்டிலாக யூஸ் ஆகாது, சும்மா ஒரு டெக்கார் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராலாம் வரல, ஆனால் வந்துச்சு அட் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜில். ஸோ அதனால நம்ம இந்த ஹேக் வந்து 8 out of 10 தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஜெயிண்ட் கேண்டிலாக வந்து வரப்போகுது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிங்கிள்ஸ் இருக்குல்ல, ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ்குள்ளே வந்து ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு கலரில் வந்து கேண்டில் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இந்த ஹேக் வந்து நான் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஹேக் எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
நம்மளோட ஜெயிண்ட் கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன், வயலட், அப்புறமா எல்லோ, அப்புறமா அவங்க வந்து ரெட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆரஞ்சு தான் கிடச்சிச்சு. பட் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்கறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக வந்துச்சு. அண்ட் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆகணும். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம செகண்ட் லேயர் ஊற்ற முடியும். அப்படி இல்லை சீக்கிரமாக ட்ரை ஆகணும் அப்படின்னா நார்மல் கோல்டு வாட்டர் இல்லாட்டி டேப் வாட்டர் இருக்குல்ல, அந்த டேப் வாட்டரில் அந்த ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் இல்லாட்டி நான் வந்து வேறு ஏதோ ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா செகண்ட் ஊற்றி அதையும் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருங்க, இதுவும் சீக்கிரமாக ட்ரை ஆகும். அந்த மாதிரி லேயராக நம்ம எத்தனை லேயர் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக்கு வந்து நான் 10க்கு 100, 1000 கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒர்த் ஹேக் தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த ஹேக்கை. செம்ம சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தெரியுதுன்றது எனக்கு தெரியல, பட் நேரில் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக் சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் 4th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 4th ஹேக் என்னென்னா நெயில் பாலிஷ் இருக்குல்ல, நார்மல் நெயில் பாலிஷை வந்து கலராக நம்மளோட நார்மல் டேப் வாட்டரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சாதாரண கேண்டில் வந்து அந்த நெயில் பாலிஷ்குள்ளே வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த நெயில் பாலிஷே ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயிண்டிங் பண்ண மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி ஒரு ஹேக்கை வந்து நம்ம நெயில் ஹேக்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஹோப் இதுவும் வந்து வராதுன்னு நானே நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லை சொதப்புதா அப்படிங்கிறத. வேறு லெவலாக வரவே இல்லை. ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. நெயில் ஹேக்லையும் இதே மாதிரி தான் சொதப்பிச்சு. ஒரு வேளை நெயில் பாலிஷில் பிரச்சனையா இல்லை வந்து நான் தான் எதுவும் பிரச்சனை பண்ணுறேன்னா, எனக்கு தான் பண்ண தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஹேக் எனக்கு வரல. அண்ட் நான் இதில் வந்து பிளாக் கலரை வந்து அதிகமாக ஊற்றிட்டேன் போல், அதுவும் மேபி ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் இது வராததுக்கு. ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 8 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு வரல அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேக் நம்ம வந்து 8 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து ஒரு சூப்பரான ரோஸ் செய்கிறாங்க கேண்டில் வச்சு. ரெட் ரோஸ் வேறு செய்கிறாங்க. நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து ரோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ரோஸ் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ரோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ளூ ரோஸ் இது வந்து. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜில் வந்து கடுப்பாகி கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன், இது வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அட்லாஸ்ட் ஒரு 20-25 ட்ரையலுக்கு அப்புறமா தான் இது வந்து வந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்து நம்ம செய்யும் போது சரியான வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லாஸ்ட் வந்துச்சு. இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் அந்த மெல்டட் கேனில் வந்து ஊற்றுறோம்ல,
அது ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக ஊற்றணும். நம்ம வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா தோசை மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சுத்தமாக வரவே வராது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதோட எங்கே தெரிய மாட்டேங்குது. இது வந்து கொஞ்சம் தடியாக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் அப்படின்னா நல்லா வருது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஹேக் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எத்தனாவது ட்ரையலில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேக்கு வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக்குமே வந்து 10க்கு 100,000 கொடுக்கலாம் நம்ம, அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நம்மளோட 5 கேண்டில் ஹேக்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. மிச்சம் மீதி இருந்த கேண்டில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி, இது வந்து டபுள் லேயர், ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் லேயர், அப்புறமா வந்து ப்ளூ லேயர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேண்டில் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி தான் இந்த கேண்டில் வந்து செஞ்சுருக்கேன். அந்த சிலிக்கான் மோல்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்கள். அந்த சிலிக்கான் மோல்டு வந்து நம்ம எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா சோப் ஹேக்ஸ் செய்யறதுக்காக வாங்கியிருந்தோம். இன்னொரு பாயிண்ட்டு, நம்ம வந்து வேக்ஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு, அதாவது கேனில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கலராக மாற்றுறதுக்கு வந்து வேக்ஸ் கிரேயான்ஸ்னே ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நார்மல் கிரேயான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து வேக்ஸ் கிரேயான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. எந்த ஹேக் 5 ஹேக்கில் வந்து எந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஏற்கப்பட்ட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு ஈக்குவலாகவே பிடிச்சது அப்படின்னா அந்த ஜெயிண்ட் கேண்டில் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் நடக்கல, ஈஸியாகவும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் சூப்பராகவும் இருக்குது. ஸோ எல்லா ஹேக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு சின்ன நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டிப்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நானே. ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.